ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 27 பிப்ரவரி 2020 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபைனலாக என்னோடய நாலேஜ் பேஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பற்றி அனலைஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் பார்த்துருவோம். இன்றைக்கி நிஃப்டி 14.05 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.06% பாசிட்டிவ்லையும், ஃபைனலாக 25,496.55 க்ளோஸ் வச்சுருக்கு. அட்வான்ஸ்டு 26 ஸ்டாக்கும், டெக்லைன் 24 ஸ்டாக்கும் ட்ரேடிங் ஆகிருக்கு. இது ரெண்டுமே சமமாக பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து இதோட கிராஃபாக பார்க்கும்போது காலையில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆன மார்க்கெட்டு 11:30 மணிக்கு மேலே நெகட்டிவ் சைடு வந்துருச்சு. மறுபடியும் 2:30 மணிக்கு மேலே புல் பேக் எடுத்து பாசிட்டிவாக வந்து 14 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50யோட ஹெட் மேப் பார்க்கும்போது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கல் 2.93% பாசிட்டிவ்லையும், ஈச்ஆர் மோட்டார் 2.70% பாசிட்டிவ்லையும், பிஎல் 2.28% பாசிட்டிவ்லையும், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் 2.01% பாசிட்டிவ்லையும் இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரெண்ட், கோல் இண்டியா, எட்டர்னல், டாடா கன்சியூமர், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பவர் கிரிட் இந்த ஸ்டாக் எல்லாமே 1% பிலோ நெகட்டிவில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து இன்டெக்ஸ் வெயிட்டேஜ் எந்தெந்த ஸ்டாக் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்டெக்ஸோட பாசிட்டிவ் வெயிட்டேஜ் பார்க்கலாம். இதில் ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பெல், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் இந்த 5 ஸ்டாக்கும் இன்டெக்ஸ் பாசிட்டிவில் போகிறதுக்கு நல்ல வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அடுத்து கோல் இண்டியா, பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், எட்டர்னல், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த 5 ஸ்டாக்கும் இன்டெக்ஸ் நெகட்டிவில் போகிறதுக்கு வெயிட்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல் இது ரெண்டும் நிஃப்டி பாசிட்டிவ் போகிறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஆனால் அதை விட ரொம்ப அதிகமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள், கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் வரைக்குமே நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ரிலையன்ஸ் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்தது என்னவோ 16 பாயிண்ட் வரைக்கும் தான் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்தது 40 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அதனால தான் மார்க்கெட்டு மேலே போக முடியாமல் தடுமாறி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இன்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா செக்டாரும் மிக்சடாக தான் இருந்தது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா நிஃப்டி ஃபார்மா 1.08% கெய்னராகவும், அடுத்து நிஃப்டி ஹெல்த் கேர் நல்ல கெய்னராக இருந்துச்சு. நெகட்டிவ் செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி மீடியா 0.68% நெகட்டிவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐடிஏ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது நேற்று நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் என்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படியே இன்றைக்கி ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸும் சரி டிஐஸும் சரி 2 பேருமே நெட் பையராக இருந்தாங்க. மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவில் பார்த்த வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நேற்று நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக எஃப்ஐஸோட நெட் பர்ச்சேசிங் பார்க்கும்போது 3465.91 கோர்ஸ் இன்றைக்கி நெட் செல்லராக இருக்காங்க. வழக்கம் போல் டிஐசி இன்றைக்கி 5031.57 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இன்டெக்ஸ். இதுவும் நேற்று நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் பார்க்கும்போது குளோபல் இன்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி பாருங்கள் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. வேர்ல்டு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட எல்லா இன்டெக்ஸுமே நெகட்டிவில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.60% நெகட்டிவ்லையும், நாஸ்டாக் 0.44% நெகட்டிவ்லையும், S&P ஃபியூச்சர் 0.46% நெகட்டிவ்லையும், FTSE 0.07% நெகட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதில் இன்னும் குறிப்பாக பார்க்கணுன்னா நிக்காய் 0.85% நெகட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. பாயிண்டாக பார்க்கும்போது 500 பாயிண்ட் மைனஸில் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஹேங்செங் பார்த்தீங்கன்னாலும் 1.98% மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து 2%. இந்தமாரி ஏதாவது வேர்ல்டு மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு இன்டெக்ஸ் 2% ஃபால் ஆகுது அப்படின்னா ஏதோ சம்திங் நியூஸ் வரப்போகுதுன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா 1%க்குள்ளே ப்ளஸ் ஆர் மைனஸ் நடந்துச்சுன்னா அது வந்து நார்மல் மார்க்கெட்டு. 2% வந்துச்சு அப்படின்னா ஏதோ சம்திங் பெரிய லெவலில் நியூஸ் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஆர் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் 3.20% பாசிட்டிவ்லையும், விப்ரோ 2.05% பாசிட்டிவ்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 0.47% மைனஸ்லையும், ஐசிஐசி பேங்க் 0.66% மைனஸ்லையும், டாக்டர் ஐடி 0.17% மைனஸ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னோடய நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 2 மூமெண்ட்டுமே இருந்தது. பெரிய லெவலில் ஓஏ எதுவும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. பையிங்கான ஒரு மூமெண்ட்டும் கொடுத்தது, மறுபடியும் செல்லிங்கான ஒரு மூமெண்ட்டும் கொடுத்தது. இன்றைக்கி சைட்வே மார்க்கெட்டாக தான் அமைஞ்சுது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் புட்கால் ரேஷியோவை. கால் சைடு 5,07,145 கான்டாக்டும், புட் சைடு 4,57,447 கான்டாக்டும் ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது புட் சைடும் கால் சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய லெவலில் ஒரு வித்தியாசம் எதுவும் கிடையாது. ரெண்டும் சரிசமமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதேமாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பார்த்தாலுமே ரெண்டுமே வந்து பெரிய லெவலில் வித்தியாசம் கிடையாது. 2 சைடுமே சரிசமமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னாக்க, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் கால் சைடும் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க,
புட் சைடும் சரிசமமாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் மார்க்கெட் சைட்வேஸில் போயிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இதை புரிஞ்சிக்கலாம். அடுத்து FIDI ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்தெந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் குறிப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா FISோட டேட்டா மட்டும் எடுத்திருக்கேன். இவங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 1544 கான்டாக்ட் லாங் எடுத்திருக்காங்க. ஷார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 கான்டாக்ட் மட்டுமே இண்டெக்ஸில் ஷார்ட் கொடுத்துருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போது 1501 கான்டாக்ட் வந்து இண்டெக்ஸில் லாங்கு தான் எடுத்திருக்காங்க. அடுத்த இண்டெக்ஸோட கால் ஆப்ஷன் பார்க்கும்போது கால் லாங் வந்து 81,731 கான்டாக்ட் லாங் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவே கால் ஷார்ட் அப்படின்னு பார்க்கும்போது 99,847 கான்டாக்ட் கால் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போது கால் லாங் எடுத்ததை விட 18,108 கான்டாக்ட் ஷார்ட்டு தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதுவே இண்டெக்ஸ் புட் சைட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். புட் ஆப்ஷனில் பார்க்கும்போது 59,323 கான்டாக்ட் புட்டு லாங் எடுத்திருக்காங்க. அடுத்து 54,000 கான்டாக்ட் புட்டு வந்து ஷார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நெட்டாக பார்க்கும்போது புட் சைடு வந்து 5,323 கான்டாக்ட் புட்டு லாங்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஃபைனலாக டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத மட்டும்தான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்லியிருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு லைவ் மார்க்கெட்டில் OA எப்படி சேஞ்சஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கான மார்க்கெட் இருக்கும். அதனால் இந்த வீடியோ இன்றைக்கான ப்ரிடிக்ஷனாவோ ட்ரேடிங் டிப்ஸாவோ நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 3 மந்த்துக்கான OA டேட்டா உங்களுக்கு வந்து பேக்கேஜாக இதுக்குள்ளே வந்துடும். அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இதுக்குள்ளே கவர் ஆகிடும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்விங்கோட ஐயை ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்தது ஒரு ஸ்விங்கோட லோவை ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு இதுதான் சப்போர்ட் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. இது எல்லாமே டேட்டாவை அடிப்படையாக வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது அதுக்குள்ளே கவர் ஆகிடும். அடுத்தது ஆக்டிவ் கான்டாக்ட் கால் சைடும் சரி புட் சைடும் சரி எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆக்டிவ் கான்டாக்டாக இருக்குது அந்த ஆக்டிவ் கான்டாக்ட் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகும் அதை வச்சு நாம் எப்படி என்ட்ரி எடுக்கணும் மார்க்கெட்டோட டைரெக்ஷனை நாம் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து பையர் செல்லர் ஆர்டர் எப்பவுமே ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கே நடக்கும். அந்த மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கமே உங்களுக்கு அமையும். ஏன்னா பையர் உங்களுக்கு அதிகமாகிட்டாங்கன்னா அந்த இடத்துல டிமாண்டு க்ரியேட் ஆகும். செல்லர் உங்களுக்கு அதிகமாகிட்டாங்கன்னா அந்த இடத்துல சப்ளை க்ரியேட் ஆகும். அப்போ செல்லர் அதிகமாகிட்டாங்கன்னா மார்க்கெட்டு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பையர் ரொம்ப அதிகமாகிட்டாங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஆர்டர் புக்கை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அதுக்கான டேட்டாவும் நம்ம எக்ஸல் சீட்லேயே உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா EOD டேட்டா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒன்று லைவ் மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று EOD ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். இது லைவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று EOD ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் இதோட கேரக்டர் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். லைவ் மார்க்கெட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். EOD மார்க்கெட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அது வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். இது ரெண்டையும் எப்படி நம்ம கம்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம், லைவ் மார்க்கெட்டில் எப்படி எந்த இடத்துல யூஸ் பண்ணோம், EOD ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதோட கேரக்டர் என்ன, அதை எப்படி எந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணோம், இந்த EOD ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் லைவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எப்படி நம்ம மேட்ச் பண்ணி என்ட்ரி எடுக்கணும், இதை பற்றி எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும். அடுத்து ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணோம். ஏன்னா பெரும்பாலும் ஆப்ஷன் OA அதிகமாக பார்ப்பாங்க. கால் சைடு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் OA அதிகமாக இருக்குது, புட் சைடு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான OA இருக்குது, இந்தமாரி ஆப்ஷன் சைனை தான் அதிகமாக அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்ஷன் OAயை விட ஃபியூச்சர் OAக்கு தான் பவர் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 2 வித்தியாசம் இருக்குது. ஆப்ஷன் OAக்கும் ஃபியூச்சர் OAக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் OA கிரியேட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் சைடுவேஸ்லேயே இருக்குதுனாலும் அந்த இடத்துல டைம் டிக்கி வேல்யூ உங்களுக்கு கரைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் ஆப்ஷன் ட்ரேடருக்கு பெனிஃபிட் வந்துடும். ஆனால் ஃபியூச்சர் OAன்றது அப்படியே கிடையாது. ஒரு பாயிண்டில் ஃபியூச்சர் OA கிரியேட் பண்ணுறாங்கன்னா அது அந்த இடத்த விட்டு நகுந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே இடத்துல இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் OA கிரியேட் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. அப்போ ஆப்ஷன் OAக்கும் ஃபியூச்சர் OAக்கும் என்ன வித்தியாசம், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி எடுக்கணும், இது எல்லாமே நமக்கு கவர் ஆகும். அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 days வந்து லைவ் ஜிமீட் இருக்குது. இதில் உங்களுக்கு லைவாக OA கிரியேட் ஆக ஆக அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதோட கேரக்டர் எப்படி மாறும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் எப்படி மாறும், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி எடுக்கணும், இது எல்லாமே லைவ்லேயே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லா டவுட்டும் லைவ்லேயே கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். அதனால் 20 days லைவ் அப்டேட்டும் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த மாஸ்டர் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.